எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டு சமையலில் வெஜிடபிள் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எல்லோரும் நான்வெஜ்ஜே போட்டுட்ருக்கீங்க, வெஜிடேரியன் ஒன்று போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நேர் விருப்பத்துக்காக வேண்டி வெஜிடபிள் சாதம் செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸ், கேரட், பட்டாணி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி பழம், புதினா, கொத்தமல்லி. இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இலை, பிரியாணி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள். இந்தியா கேட்ட அரிசி பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ அடுப்பில் குக்கர் போட்டுக்கணும். குக்கர் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கீழே ஒட்டாமல் வரும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகா போட்டுருங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். எந்த சமையலும் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். ஏன்னா தக்காளியில் தண்ணி விடும். அதனால் வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா அது வதங்காது வெங்காயம். இந்த பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறிலாம் சேர்ப்போம். பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி. ஊற வச்சது கிடையாது, இது காயாக வாங்கினது. அடுத்து உப்பு போடணும். மிளகாத்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா, விஎஸ் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு வரை விடணும். அடுத்து புதினா தழை, கொத்தமல்லி தழை எல்லாம் கழுவி போடணும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போடணும். அதில் பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு வச்சுருக்கேன். இதில் போட்டுட்டு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றினேன். இப்போ நான் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து தண்ணி, சுடு தண்ணி வச்சுக்கிட்டேன். சுடு தண்ணி போட்டு ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ அரிசி நல்லா போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு மூடிடணும். மூடி விசில் போட மாட்டேன், விசில் போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சுருந்து தம் போட்டுருவேன். தோசைக்கல் மேலே தூக்கி குக்கரை வச்சுருவேன். இப்போ தண்ணி ஊற்றணும். கலந்து காய வச்சுருக்க தண்ணி வச்சு திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பாருங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ அதை நம்ம தோசைக்கல்லில் வச்சோம்னா அது நல்லா தம்மாயிடும். இந்த தோசைக்கல்லில் அடியில் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் மூடி வச்சுருவோம். இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், தோசைக்கல் மேலே வச்சுருந்தேன். எவ்வளோ
சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெஜிடபிள் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றணும். நெய் வந்து ஆப்ஷன் தான், வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம், பிடிக்காதவங்க வேண்டாம். இதில் கொஞ்சோன்னு பன்னோ ப்ரெட்டோ வறுத்து போடுவாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.